டாப்ஸ் ஓய்வூதிய திட்ட இறுதி விதிமுறைகள் வெளியிடப்படும் வரை கடந்த ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு மற்றும் அடிப்படை சம்பளத்தில் 30% அல்லது ரூபாய் 10,000 இதில் எது அதிகமோ அத்தொகை இடைக்கால நிவாரணமாக வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி 4ஆம் தேதி அப்போதைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தார். அதன்படி அரசு ஊழியர்கள் இறுதியாக பெற்ற அடிப்படை சம்பளத்தில் 50% தொகையுடன் நடைமுறையில் உள்ள அகவிலைப்படி சேர்த்து ஓய்வூதியமாக வழங்கப்படும் பணிக்கொடை அதிகபட்சம் ரூபாய் 25 லட்சம் வழங்கப்படும். இது தொடர்பான அரசாணை கடந்த ஜனவரி 9ஆம் தேதி வெளியிடப்பட்டது. டாப்ஸ் ஓய்வூதிய திட்டம் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டு அதன் பிறகு இத்திட்டம் நிறைவேற்றப்படும் அரசு அறிவித்திருந்தது. இந்த சூழலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு த.வே.க. தலைவர் விஜய் தலைமையில் புதிய அரசு கடந்த மே 10ஆம் தேதி பொறுப்பேற்றது. த.வே.க. தனது தேர்தல் அறிக்கையில் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தது. எனவே த.வே.க. ஆட்சிக்கு வந்துள்ள நிலையில் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற நம்பிக்கையில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இருந்து வருகின்றனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அரசு ஊழியர்களிடமிருந்து ஓய்வூதியத்துக்காக எந்தவிதமான பிடித்தமும் செய்யப்படுவது இல்லை. ஆனால் டாப்ஸ் ஓய்வூதிய திட்டத்தில் ஓய்வூதிய பலன்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் அடிப்படையில் என்றாலும் ஓய்வூதியத்துக்காக ஊழியர்களிடமிருந்து அவர்களின் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியில் மாதந்தோறும் 10% பிடித்தம் செய்யப்படும். இதற்கு இணையான தொகை அரசு தனது பங்காக செலுத்தும். டாப்ஸ் ஓய்வூதிய திட்டத்தின் இறுதி விதிகள் மற்றும் கணக்கீட்டு நடைமுறைகள் முழுமையாக வடிவமைக்கப்பட்டு வரும் நிலையில் இடைப்பட்ட காலத்தில் ஓய்வு பெறும் ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் இடைக்கால நிவாரணத் தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக நிதித்துறை செயலாளர் எம்.ஏ. சித்திக் வெளியிட்டுள்ள அரசாணையின் விவரம்: டாப்ஸ் ஓய்வூதிய திட்டத்தின் இறுதி விதிகள் அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு ஊழியருக்கும் அவர்கள் கடைசியாக பெற்ற அடிப்படை சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக நிர்ணயிக்கும் பணிக்கு சற்று கூடுதல் கால அவகாசம் தேவைப்படும். எனவே 1/1/2026க்கு பிறகு ஓய்வு பெற்ற ஊழியர்கள் எந்த ஒரு பொருளாதார பிரச்சினையும் இன்றி வாழ ஏதுவாக அவர்களுக்கு இடைக்கால வாழ்வாதார ஆதரவு தொகை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. டாப்ஸ் திட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் வரை இது ஓர் இடைக்கால ஏற்பாடாக இருக்கும். இத்திட்டத்தின்படி பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஊழியர் கடைசியாக பெற்ற அடிப்படை சம்பளத்தில் 30% அல்லது ரூபாய் 10,000 இதில் எது அதிகமோ அத்தொகை இடைக்கால நிவாரணத் தொகையாக நிர்ணயிக்கப்படும். அதோடு சேர்த்து நடைமுறையில் இருக்கும் அகவிலைப்படியும் வழங்கப்படும். இந்த இடைக்கால நிவாரண திட்டம் 1/4/2003 அன்று அல்லது அதற்கு பிறகு ரெகுலர் ஊதிய விகிதத்தில் பணியமர்த்தப்பட்டு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இருந்தவர்கள் 1/1/2026 அன்று பணியில் நீடித்து அதற்கு பிறகு வயது முதிர்வு காரணமாக ஓய்வு பெற்றவர்கள், குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் தகுதி வாய்ந்த பணிக்காலத்தை நிறைவு செய்தவர்கள், பணியின் போது மரணமடைந்த அரசு ஊழியர்களின் தகுதியான குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோருக்கு மட்டும் பொருந்தும். அதே நேரத்தில் 1/1/2026க்கு முன்னர் பணியிலிருந்து விலகியவர்களுக்கும் பொருந்தாது. ஓய்வூதியதாரர் மரணமடைந்தால் அவர் பெற்று வந்த இடைக்கால தொகையில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். ஓய்வூதியதாரர் இறந்தால் அவரது வாழ்க்கை துணை, அவருக்கு பிறகு 25 வயதை எட்டாத மகன்கள் மற்றும் திருமணமாகாத மகள்கள், வாழ்நாள் முழுவதும் சுயமாக உழைத்து வாழ இயலாத அளவுக்கு பார்வை குறைபாடு, மனநல பாதிப்பு, அறிவுசார் குறைபாடு அல்லது நடமாடும் திறன் குறைபாடு போன்ற உடல் மன ரீதியான மாற்றுத்திறனாளி குழந்தைகள், 25 வயதை கடந்தும் திருமணமாகாத விதவையான அல்லது விவாகரத்து பெற்ற மகள்கள், அரசின் வருமான வரம்பு மற்றும் நிபந்தனைகளுக்குட்பட்டு வாழ்நாள் முழுவதும் தகுதியுடையவர்கள், திருமணமாகாத அரசு ஊழியர்களின் பெற்றோர் இல்லாவிட்டால் தங்களை முழுமையாக சார்ந்திருந்ததாக அறிவிக்கப்பட்ட உடன் பிறந்தவர்கள் ஆகியோருக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. டாப்ஸ் ஓய்வூதிய திட்டத்துக்கு தற்காலிக ஏற்பாடாக இடைக்கால நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருப்பது குறித்து தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்க தலைவர் கு. வெங்கடேசன் கூறும்போது, இடைக்கால நிவாரணத் தொகை வழங்கும் தற்காலிக ஏற்பாடு வரவேற்கத்தக்க ஒன்றுதான். ஆனால் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை முன்கூட்டியே பெறும் கம்யூட்டேஷன் தொகை குறித்தோ பணிக்கொடை பற்றியோ அரசாணையில் எதுவும் குறிப்பிடாதது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி த.வே.க. அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே அது தொடர்பான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழக பொதுச் செயலாளர் சுரேஷ் கூறுகையில், டாப்ஸ் ஓய்வூதிய திட்டத்துக்கான முழு விதிமுறைகளையும் அரசு விரைந்து வெளியிட வேண்டும். த.வே.க. அரசு தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளவாறு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார்.